Hi, நான் aariwork வந்து எந்த things எல்லாம் யூஸ் பண்றேன் அப்படினு தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த frame இந்த ஸ்டாண்ட் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்றேன். இதுல வந்து இது மாதிரி ஹோல் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து இந்த லெக் வந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதோட இந்த ஸ்டாண்டோட சைஸ்க்கு ஏத்த மாதிரியே frame வந்து யூஸ் பண்றேன். இதான் அந்த frame. frame ஓட நம்பர் என்ன அப்படினா 18. இத வந்து frame வந்து ஃபுல்லா வந்து இது மாதிரி நாடா வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ணி வந்து சுத்தி வச்சிருக்கேன். எதனால அப்படி வச்சிருக்கேன் அப்படினா நம்ம கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்பதான் வந்து நீட்டா இருக்கும். இல்லனா ரொம்ப இழுத்து அந்த மாதிரி பார்க்கிறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால தான் வந்து ஃபுல்லா இது மாதிரி வந்து நாடா வந்து சுத்தி வந்து frame வச்சிருக்கேன். அப்புறமா வந்து இன்னொரு குட்டி frame வந்து இருக்கு. இத வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படினா சுடிதார் அது மாதிரி அதுக்கான ஹேண்ட் வந்து கீழ இந்த இடத்துல வரும்போது அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதுக்கு வந்து இது மாதிரியான frame வந்து யூஸ் பண்றேன். அப்புறமா நிறைய things வந்து பாக்ஸ்ல வச்சிருக்கேன். ஒவ்வொரு பாக்ஸ்ல வந்து என்னென்ன வச்சிருக்கேன் அப்படிதான் வந்து இப்போ உங்க கூட வந்து காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படினு வந்து நம்ம பாப்போம். ஜரி thread வந்து வச்சிருக்கேன். ஜரி thread வந்து நிறைய பேர் வந்து உள்ளாடி thread இருக்குறது வந்து யூஸ் பண்றீங்க. சிலவங்க வந்து லைட் அந்த நரம்பு மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. அது வந்து யூஸ் பண்றீங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு thread வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். அத வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்புறமா வந்து என்னெல்லாம் வச்சிருக்கேன் அப்படினா இந்த கிளாஸ் தான் வந்து வச்சிருக்கேன். ரெண்டு சைஸ்ல வந்து கிளாஸ் வச்சிருக்கேன். இதுக்கு வந்து frame எது வச்சிருக்கேன் அப்படினா கோல்ட் கலர்ல வந்து இந்த மாதிரி வந்து frame வச்சிருக்கேன். அப்புறமா என்ன இருக்கு அப்படினா ப்ளூ கலர்ல வந்து இது மாதிரி கோவி ஸ்டோன் வந்து இருக்குன்ட்ட. அப்புறமா சுகர் பீட்ல வந்து black கலர் இருக்கு. கட் பீட் வந்து இது மாதிரி கோல்ட் கலர்ல வந்து வச்சிருக்கேன். அப்புறமா நிறைய வந்து குந்தன் ஸ்டோன் வந்து நிறைய மாடல்ல வந்து வச்சிருக்கேன். அதுல வந்து இது ஒரு மாடல். இந்த ரெண்டு சேம் மாடல் தான். அப்புறமா இந்த ஷேப்ல வந்து வச்சிருக்கேன். இந்த ஷேப் இது மாதிரியான ஒரு ஷேப், இது மாதிரி ஒரு ஷேப், இது மாதிரி குந்தன் ஸ்டோன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து கொஞ்சம் கலெக்ஷன் வந்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படினா இது மாதிரியான கோவி ஸ்டோன் வந்து வச்சிருக்கேன். இதுல ஒரு 5 ஸ்டோன் பேக் வந்து இருக்கும். இது மாதிரி வச்சிருக்கேன். அப்புறமா நிறைய கலர்ல வந்து டிஃப்ரெண்டா ஷைனிங் கொடுக்குற மாதிரியான சுகர் பீட் வந்து வச்சிருக்கேன். இது வந்து சீக்கிரமா வந்து கலர் போகாது. இதை யூஸ் பண்ண வந்து நம்ம துவைச்சால வந்து பார்க்கிறதுக்கு அதே மாதிரி இருக்கும் லுக்கு. ஸோ அது மாதிரி இதுக்கெல்லாம் இந்த சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறமா சில சாரியில வந்து ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அப்போ பிளவுஸ்ல அதே மாதிரியான ஒர்க் கொடுக்கறதுக்காக வந்து அதே டைப்ல உள்ள அந்த கோல்டு கலர் ஸ்டோன் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இந்த சுகர் பீட மாதிரியே நல்ல ஷைனிங் கொடுக்குற மாதிரி இது மாதிரி குட்டி வந்து கட் பீடு வந்து வாங்கி வச்சிருக்கேன். இதுவும் வந்து அதே மாதிரி தான். நம்ம துவைச்சால வந்து இந்த கலர் வந்து ஃபேட் ஆகவே செய்யாது. அப்படியே அந்த மாதிரியே தான் இருக்கும். அப்புறம் கிரீன் கலர்ல வந்து ஒரு கட் பீட் இருக்கு. மறுபடியும் அதே மாதிரி ஸ்டோன். ஸோ இது மாதிரியான அந்த ஸ்டோன் மிரர் இது மாதிரி நான் வந்து ஃபுல்லுமே இந்த பாக்ஸ் ஃபுல்லா வந்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா இது மாதிரியான அந்த மெகந்தி கலர்ல உள்ள பீடு வந்து வச்சிருக்கேன். சுகர் பீடு வந்து இது. அப்புறமா வந்து கோல்டு கலர்ல சுகர் பீடோட அடுத்த சைஸ் இந்த பீடு வந்து வச்சிருக்கேன். அப்புறமா ஒயிட் கலர் பீடு வந்து வச்சிருக்கேன். இதுவும் வந்து குந்தன் ஸ்டோன் டைப்ல வந்து சாரிக்கு மேட்சா வந்து வாங்கி வச்சிருக்கேன். இதுவும் வந்து ஒயிட் கலர் சுகர் பீட். இது வந்து மெகந்தி கலர்ல உள்ள சுகர் பீட். ஒயிட் கலர் 2 பீட். அப்புறமா வந்து ப்ளூ கலர்ல வந்து சுகர் பீட். இவ்வளவுதான் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா ஜர்தூசி வந்து கொஞ்சம் வச்சிருக்கேன்.
அப்புறமா வந்து ஒரு கோல்டு கலர் சுகர் பீட். அப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த கம் வந்து காலி ஆகிட்டு இந்த கம் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த கம் வந்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து வீட் பீட் டைப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பீட் வந்து சில்வர் கலரில் வந்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து ஒயிட் கலர் சுகர் பீட், லைம் ஸ்டோன் வந்து வச்சுருக்கேன் ஒயிட் கலரில். அப்புறமா 2mm 3mm பீடு வந்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் வந்து இந்த பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்கு அப்படின்னா சுகர் பீட் தான் வந்திருக்கு. காப்பர் கலர் சுகர் பீட். இது வந்து ஒரு பேக்கெட்டாக வாங்கி ஃபுல்லாக வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னா பிரிஸ்டோ பிராண்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் குவாலிட்டி. அதனால வந்து அந்த பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து கோல்டு கலர் சுகர் பீட் வச்சுருக்கேன். இதுவும் சேம் பிராண்டு தான், பிரிஸ்டோ பிராண்டு தான். இதோட ரேட் வந்து எந்த மாதிரி வரும்னா ஒரு 300 350 அந்த மாதிரி வந்து ஒரு பாக்கெட் வந்து வரும். ஒரு பெரிய பாக்கெட் வந்து அந்த மாதிரி வரும். நம்ம வாங்கி இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா காப்பர் கலரில் வந்து ஜரி த்ரெட் வச்சுருக்கேன். அப்புறமா இது மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் வந்து ப்ளூ கலர் வந்து சுகர் பீட் வச்சுருக்கேன். சில ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ இது வந்து யூஸ் பண்ணுவேன். அது வந்து வச்சுருக்கேன். அப்புறமா சில்வர் கலரில் வந்து 2 த்ரெட் வந்து வச்சுருக்கேன். இது வந்து கோல்டு கலரில் வந்து 5mm பேக்கெட்டில் வந்து கொஞ்சம் காலி ஆகிட்டு இது வந்து வச்சுருக்கேன். அப்புறமா இதில் என்ன இருக்குது அப்படின்னா சில்வர் கலரில் வந்து பீட் தான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டிருக்கேன். அதான் பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. இதுவும் வந்து அந்த மெகந்தி கலர் வந்து காமிச்சிருப்பேன் சுகர் பீட். அதில் வர வந்து 3mm 2mm பீட் தான் வந்து இதில் வந்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து ஓவரால் இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கவரில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஜரி த்ரெட் தான் வந்து வச்சுருக்கேன். டயால்ஜி பிராண்டோடது. இந்த த்ரெட் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுடிக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஆரி ஒர்க் போட்டுட்ருக்கேன். ஃப்ரெண்ட் நெக் வந்து இது அதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு ப்ளூ கலர். அதுக்கான திங்ஸ் தான் இதில் இருக்குது. இது வந்து கட்டர், த்ரெட் வந்து கட் பண்ணுறது. அப்புறமா இது வந்து அந்த சுடிக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் வந்து எல்லாமே வச்சுருக்கேன். சீக்வன்ஸ் வந்துருக்கு, கட் பீட் இருக்குது, சுகர் பீட். இந்த 3 யூஸ் பண்ணி தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா நீடில் வந்து இதுக்கு இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 23 நம்பர் நீடில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் அதில் வச்சுருக்கேன். அப்புறம் அதை வந்து வரைகிறதுக்காக இந்த பென்சில் வந்து வச்சுருக்கேன், ஒயிட் கலர் பென்சில். இதில் வந்து அதே திங்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒரே திங்ஸ் தான். இவ்வளோதான் வந்து இந்த கவருக்குள்ளாடி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெரிய பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பெரிய பாக்ஸை வந்து சாரீ வந்து பேக் பண்ணியிருந்த பாக்ஸ். அதை வந்து நான் ஆட்டையை போட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டே இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நீடில் வந்து ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது. இது வந்து வச்சுருக்கேன். ஆனால் இதுவரை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. எதுக்கு வச்சுருக்கேனே தெரியல. அப்புறமா இது வந்து கங்கூஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் இதுலேயே வந்து 2 எண்ணெய் வந்து வாங்கி வச்சுருக்கேன். எதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு கலரில் வந்து பீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒவ்வொரு சைஸ்லேயும் வச்சுருக்கேன். இதுவும் வந்து அந்த வீட் பீட் மாதிரி அந்த சில்வர் கலரில் ஒன்று காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இது வந்து கோல்டு கலர். அப்புறம் ஜர்தூசி இருக்குது. ஜர்தூசி வந்து போடுறதுக்கு யூஸ் பண்ணுற நீடில். ஸோ இது மாதிரியான கொஞ்சம் திங்ஸ் வந்து இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்டு வந்து வச்சுருக்கேன். எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 த்ரெட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுருக்கேன்.
அப்புறமா இந்த த்ரெட் இது நீங்க பார்த்திருப்பீங்க ஆல்ரெடி நான் வீடியோஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த த்ரெட்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அந்த லைட்டா சங்கிலி மாதிரி ஒரு டிசைன் போடுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் கவர் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணனும் இந்த த்ரெட் அதுக்கு வந்து இந்த த்ரெட் வந்து வச்சிருக்கேன் அப்புறமா வந்து சில்வர் கலர்ல வந்து சுகர் பீட் கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கி வச்சிருக்கேன் ஹோல் ரொம்ப பெருசா இருக்கும் இது வந்து பிரிஸ்டோ பிராண்ட் கிடையாது இது வேற ஒரு பிராண்ட் என்ன பிராண்ட்னு வந்து எனக்கு ஞாபகம் இல்ல அப்புறமா காப்பர் கலர்ல வந்து பீட் வந்து வச்சிருக்கேன் அப்புறமா ஒரு புதுசா வந்து ஒரு பென்சில் வாங்கி வச்சிருக்கேன் இது காப்பர் கலர்ல கொஞ்சம் ஷேட் வந்து டிஃபரண்டா இருக்கும் அது மாதிரியான த்ரெட் இதுவும் ஒரு சேஃப்டிக்கு வாங்கி வச்சிருக்கதான் அப்புறமா நிறைய பீட் கோல்ட் கலர் இந்த ஃப்ளவர் வந்து ஆல்ரெடி ஒரு blouse டிசைன் போட்டுருப்பேன் பார்த்திருப்பீங்க அதுக்காக வந்து அந்த ஷேப் வந்து வரதுக்காக வந்து இது மாதிரி டிரா பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா நீடில் வந்து கொஞ்சம் அதிகமாவே வச்சிருக்கேன் சேஃப்டிக்கு எப்போ வேணாலும் நீடிலோட நிப் வந்து உடைஞ்சு போயிடும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய நீடில் வந்து வச்சிருக்கேன் என்ன நீடில் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து அயன் நீடில் அப்புறம் 24லே வந்து ஒரு 3-4 நீடில் வந்து வச்சிருக்கேன் அப்புறமா 23லே வந்து வச்சிருக்கேன் எல்லாமே சேஃப்டிக்கு தான் இந்த அளவு வாங்கி வச்சிருக்கேன் டக்குன்னு எல்லாம் போய் வாங்க முடியாது ஸோ அதனால இவ்வளோ நீடில் வந்து வச்சிருக்கேன் அப்புறமா கோல்டு கலர்ல வந்து சீக்வென்ஸ் வந்து வச்சிருக்கேன் அப்புறமா கட் பீட் இது வந்து ஒரு வெட்டிங் ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் ஃபுல்லுமே வந்து இது மாதிரி நிரம்பி கிடக்கு பார்க்கறதுக்கு நீட்டே இல்லாமல் இருக்கு ஸோ இவ்வளவு திங்ஸ் தான் வந்து என்கிட்ட இருக்கு ரொம்பவே கம்மியான திங்ஸ் தான் இருக்கு என்னோட ஆரி ஒர்க் கலெக்ஷன் வந்து இவ்வளவுதான் நீங்களும் ஆரி ஒர்க் போடுறீங்கன்னா உங்ககிட்ட வந்து எது மாதிரியான திங்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க என்னோட ஆரி ஒர்க் திங்ஸ் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க அப்புறமா சேனலை வந்து கண்டினியூ வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா வீடியோஸ் வந்து எனக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க பாய்